ஹே गाइस வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து கிளாக்கை வந்து எப்படி ரீசார்ஜபிள் பேட்டரியாக சேஞ்ச் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா 4 வோல்ட் பேட்டரி. இது அவுட்புட் ஸ்டெப் டவுன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிசி 5% டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.3 1.5 வோல்ட் வரைக்கும் வரும். பேட்டரி ஃபுல் சார்ஜ் இருந்தால் இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகாத பேட்டரி. ஒயர்ஸை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காக அந்த பேட்டரியில் வந்து 2 டெர்மினலையும் டேப் போட்டு ஒட்டி நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 வோல்ட் எல்த்தமேன் பேட்டரியை வந்து இந்த பேட்டரி ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பேட்டரியை வந்து நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் ரீசார்ஜபிள் பேட்டரி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் எம்ஏஹெச்னு இருக்கும். ஒரு 2500 எம்ஏஹெச் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 6 மந்த்துக்கு மேலேயே உங்களுக்கு பேக்கப் வரும். ஸோ எம்ஏஹெச் பார்த்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த பேட்டரிலாம் வாங்கி இதை சர்க்யூட்லாம் பண்ணணுமா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நான் 10 ரூபா பேட்டரியாக வாங்கி போட்டிருப்பேன்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட இஷ்டம். ஸோ டிஒய் ப்ராஜெக்ட் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒரு ப்ராஜெக்டாகவும் எடுத்து பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த பேட்டரி வந்து இந்த TP4056 மாடல் யூஸ் பண்ணி கூட ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஆகுமா, 1.5 2 ஹவர்ஸ் ஆகுமா, 6 மந்த்துக்கு ஒரு வாட்டி 2.5 ஹவர்ஸ்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி அகைன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரியை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண தேவையே இல்லை. ரீசார்ஜ் பண்ணி அகைன் போட்டுக்கலாம். எப்படியும் இந்த பேட்டரி வந்து எப்படியும் 4 to 5 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்யூட்டை யூஸ் பண்ணி நான் மேக் பண்ணி ஒரு 3 மந்த்ஸ் கிட்ட ஆயிருக்கும். ஸோ இது வரைக்குமே செம்மையாக ஒர்க் ஆகுது. எந்த ஒரு லாகும் இல்லாமல் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ பேக்கில் இருக்க அந்த பேட்டரியை வந்து ஒயர் வந்து கரெக்டாக ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாலே உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். எந்த ஒரு லாகும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரியோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.7 4 வோல்ட் பார்த்துருப்பீங்க மல்டிமீட்டரில் செக் பண்ணதில். இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.4 1.3 வரைக்கும் காட்டுது. ஸோ கிளாக்குக்கு வந்து தேவையான வோல்டேஜ் வந்து 1.5லேருந்து 3 வோல்ட் இருந்தாலே ஒர்க் ஆகும். அதுக்கு கீழே போனால் தான் ஒர்க் ஆகாமல் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேட்டரியில் வந்து ஃபுல்லாக செல்லோ டேப்பை ரேப் பண்ணி வாய்ஸை வந்து கரெக்டாக ஹோல்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் அந்த பேட்டரி யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு பேப்பர் ரோல் கூட யூஸ் பண்ணலாம். நல்லா பேட்டரி சைஸுக்கு ரோல் பண்ணி நீங்கள் பேப்பர் ரோல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே guys, இந்த சர்க்யூட் வேணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சர்க்யூட் வந்து எப்படி மேக் பண்ணலான்ற ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் என்ன, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற விதமாக இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு இந்த மாதிரி நிறைய டிஒய் ப்ராஜெக்ட் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.